ஒரு குழந்தை முத பிறக்கும்போது அதுக்கு அறிமுகமாற உறவு அம்மா. அந்த அம்மாவால நமக்கு அறிமுகப்படுத்தப்படுற உறவு அப்பா. அப்பானாலே நமக்கு எப்பவும் ஒரு பயமும் ஒரு மரியாதையும் இருக்குங்க. ஆனா அப்பாக்களுக்கு தான் உண்மையாலுமே பொறுப்பு ஜாஸ்தி. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தப்பு பண்ணா கூட அம்மாவெல்லாம் நம்ம திட்டவும் மாட்டாங்க, கண்டிக்கவும் மாட்டாங்க. ஆனா அப்பா அப்படி கிடையாது. ஏன்னா அம்மா நம்ம இன்னைக்கு நல்லா இருந்தா போதுன்னு நினைப்பாங்க. ஆனா அப்பா நம்ம இன்னைக்குமே நல்லா இருக்கணும்னு நினைப்பாரு. ஒவ்வொரு குழந்தைக்குமே தன்னோட அப்பா தாங்க ரோல் மாடல். இப்போ ஒரு பையன் தன்னோட அப்பாவை பத்தி தன்னோட 5 வயசுல இருந்து 50 வயசு வரைக்கும் என்ன நினைக்காங்கிறத ஒரு படமா பார்ப்போம். அப்பா, என்னடா செல்லம்? எனக்கு ரிமோட் கார் வாங்கிட்டாங்கப்பா. சரி வாடா வாங்கிக்கலாம். சூப்பரா இருக்குடா. எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாரு. அப்பா அப்பா அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. பயப்படக்கூடாது. அப்படி அப்பா இருக்கல. உங்க அப்பானா உனக்கு பிடிக்குமா? லவ் மை டாடி. தம்பி, என்னப்பா காலைல 8 மணி வரைக்கும் தூங்குற, சொன்னாலும் கேட்க மாட்டேன்ற. இன்னும் கொஞ்ச நாளில் 10th போர்டு எக்ஸாம் வேறு வரப்போகுது. இப்போயாச்சும் கொஞ்சம் படிக்கலாம்ல. இனிமேட்டாச்சும் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு கொஞ்சம் படிப்பா பொறுப்புணர்ச்சியோட. அப்பா எது சொன்னாலும் உன் நல்லதுக்காக தானேப்பா சொல்லுவேன். டேய் தம்பி தம்பி டேய் டேய் சாப்பாட்டில் கோவத்தை காமிக்காதரா. டேய் மேடம் மச்சான் தெம்பா இருக்கா? என்ன சாப்பிட்டா? ஏன்டா நீ வேற, சோத்துல கைய வச்சவொடனே எங்க அப்பா அட்வைஸா போட்டாரு. அவ்வளோதான், அப்புறம் எங்க சாப்பிட்றது? ஏன்டா என்ன சொன்னார் அப்பா? அவரை பத்தி பேச நிப்பாட்டு, உன் ஃபிகர் என்ன சொல்லிச்சுன்னு சொல்லு. தம்பி டேய் தம்பி, காலேஜ்லேருந்து லெட்டர் வந்திருக்கு. 3 பேர் அரியராமே, ஏன் சொல்லவே இல்லை? அரிய தானே வச்சேன், கொலையில ஒன்றும் பண்ணலையே. படிச்சிருந்தா 3 பேர் பாஸ் ஆகிருக்கலாம்லப்பா. வீட்டில் நிம்மதியா இருக்க விட மாட்டாங்க. டேய் தம்பி டேய், என்னடா மச்சான் பெரிய யோசனையில் இருக்கிற? ரிசல்ட் அந்த வீட்டில் சொல்லிட்டியா? ஏன்டா அப்பா எதுவும் சொன்னாரா? இல்லைடா மச்சான். அட சொல்றா. அந்த ஆளை பத்தி பேசின பொண்ணு குன்னப்டேன் பார்த்துக்க. அப்பா, பிஎஸ்என்எல்ல டெஸ்ட் எழுதிருக்கேன்ப்பா. இன்ஜினியரிங் முடிச்சு 5 வருஷம் ஆனதுனால கொஞ்சம் யோசிக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன். யார்கிட்டப்பா? உங்க கிளைண்ட்டு பால் பண்ணிட்டப்பா. சரி பார்க்கலாம். எப்படி மச்சான் டெஸ்ட் எழுதியிருக்க? பரவாயில்லடா. ஏன்டா ஏன் என்னமோ மட்டும் சொல்ற? இல்லை, அப்பாட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்டிருக்கேன். அப்பா எனக்காக செய்வார்னு நினைக்கிறேன்டா. அப்பா, எனக்கு பையன் பிறந்திருக்கான்ப்பா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. பையனை பத்திரமா பார்த்துக்க, மறுபடியும் பார்த்துக்கப்பா. அப்பானால முடியிறப்ப வந்து பார்க்குறேன். மச்சான், நான் பிரேம் பேசுறேன்டா. மச்சான், எனக்கு பையன் பிறந்திருக்கான்டா. வச்சுட்டா போச்சு. ஹாப்பிடா. நான் இன்னைக்கு என் பையனை தூக்கும் போதான்டா ஒரு அப்பாவோட ஃபீலிங்கும் புரிஞ்சுது, எங்க அப்பாவோட ஃபீலிங்கும் புரிஞ்சுது. இன்னைக்கு எங்க அப்பாவோட 5வது நினைவஞ்சலி. நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஐ மிஸ் யூ டாடி. எப்பவுமே ஒரு பையன் தன் அம்மா மேல ரொம்ப பாசமா இருப்பான், பொண்ணு தன் அப்பா மேல பாசமா இருக்கும். அப்பா வச்சிருக்க பாசத்தை அந்த பையன் புரிஞ்சுக்கிறது அவரை விட்டு பிரிஞ்சு போகும்போது தாங்க. அப்பதான் அப்பா நமக்கு எவ்வளவு பெரிய மாரல் சப்போர்ட்டா இருந்திருக்காருங்கிறதே நமக்கு புரியும். அப்பா நம்ம விட்டு பிரியும் போது அவரோட கடமைகளை நம்ம நல்லபடியா எடுத்து செஞ்சு அதை 4 பேர் பார்த்து நம்மளை பாராட்டும் போதுதான் அவர் நம்மளை எப்படிலாம் செதுக்கி இருக்காருங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அது அப்போ உணர்ந்து ஒரு பிரயோஜனமே இல்லைங்க. இப்போல இருந்ததே அப்பா நமக்கு என்ன சொன்னாலும் அது நம்ம நல்லதுக்கு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம கேட்டு நடந்தாலே நம்ம வாழ்க்கை உயர்ந்த நிலைமைக்கு போகும்.